ஒருவருக்கொருவர் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு வசனம் இருக்குது பைபிளில். எது? ஒருவருக்கொருவர் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுங்கள். நீங்கள் புத்தி சொல்லுறது என்ன? அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற என்ன ரட்சிப்புக்கு ஏற்ற பாதையாக இருக்கணும். ஸோ இதில் இந்த உமாசங்கர் ஐஏஎஸ் என்ற ஒருத்தவன் என்ன பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாத, உனக்கு தெரியாமலே பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற, என்ன மனுஷகுமாரன் நீங்கள் என்ன பேசினாலும் அந்த பாவம் வந்து மன்னிக்கப்படும். எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி 33 வருஷம் வாழ்ந்தார் பார்த்தீங்களா இயேசு என்ற ஒரு மனுஷனு. அந்த மனுஷனை நீங்கள் என்ன வேணாலும் திட்டிக்கோங்க, கார் துப்பிக்கோங்க, எப்படி வேணாலும் அசிங்கமான தூசண வார்த்தை பேசிக்கோங்க, அது உங்களுக்கு மன்னிக்கப்பட்டுவிடும். அது எப்போன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு அது மன்னிக்கப்பட்டுவிடும். அவர் இப்போ பரிசுத்த ஆவியானவரை நம்மளுக்குள்ளார தங்குறாரு. அந்த இயேசு அந்த மனுஷகுமாரன் இன்னைக்கு தேவகுமாரன்னு, அந்த தேவகுமாரன்னு மனுஷகுமாரன்ற வார்த்தையை வாங்கிக்கிட்டாரு. கிறிஸ்து என்ற வார்த்தையை வந்து கல்யாணம் முடிச்சுக்கிட்டாரு. அதனால தான் நம்ம எல்லாரும் அவருக்கு மனவாட்டிகளாக இருக்கிறோம். இயேசு என்றவருக்கு அவர் மனவாளனாக இருக்கிறார். இன்றைக்கி நம்ம மனவாட்டிகளாக இருக்கிறோம். இங்கே என்ன பிரதர் சரவணா, பிரதர் ஜெஸ்வினா, எதுக்கு இவங்களை பிரதர்னு கூப்பிட்ற? என்னுடைய யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரன், யார் எனக்கு சகோதரி? என் பிதாவின் சித்தத்தின்படி, என் பிதாவின் வார்த்தையின்படி நடக்கிறவனும் எனக்கு தாய், சகோதரி அப்படின்னு இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேசினார். என்ன நான் உங்களை ஸ்நேகிதனன்னு அழைக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆசையாக இருக்கிறேன். ஆபிரகாமை நான் அப்படி தான் அழைச்சேன். அவன் என்னை அடிமை அப்படின்னு சொன்னான். நீ அடிமை கிடையாதா, என்னோடய ஃப்ரெண்டுடா. ஆபிரகாமுக்கு சொல்லாமல் எந்த விஷயத்தை நான் செய்வேனா அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து சொன்னார். இப்போ நம்மளுக்குள்ளே இருந்து இயேசு சொன்னார். ஏன் இயேசு சொல்கிறாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது எண்ணெய் குறித்து சாட்சி சொல்லுவார். அந்த எண்ணெய் குறித்துனா அந்த எண்ணெய் என்னது? இயேசு. அந்த இயேசு எப்படி சொல்கிறாரு? பிரதர் சரவணா ஜஸ்வின்னு பேச சொன்ன அந்த பரிசுத்த ஆவியானவர், டே உமாசங்கரே, என்ன பைபிளில் நான் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்து பேசினேன்டா, அந்த பேசணும் தாண்டா எழுதி வச்சுருக்கிறாங்க. அவங்க எனக்கு ஸ்நேகிதனா, உனக்கு ஸ்நேகிதனடா உமாசங்கர், ரைட்டா? அவங்கள மரியாதை குலைச்சலாக பேசாதடா. அவங்க வாயிலேருந்து வந்த வார்த்தை, அவங்க வாயை திறந்தாங்கடா, அவங்க வாயிலேருந்து வந்த வார்த்தை என்னோட வார்த்தைடா, பரிசுத்த ஆவியானவரோட வார்த்தைடா அப்படின்னா, ஏன் உனக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன உனக்கு புத்திமதி சொல்லலை? ஏன்னா நீ மாம்சத்தில் பெருமையின் ஆவி, லூசிபரோட ஆவி உள்ளே இருந்தால் அது ஏற்றுக்காது. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் விரோதமாக நீங்கள் பாவம் பண்ணிங்கன்னா அது எக்காலத்திலே மன்னிக்கப்படாதுன்னு என்ன கிறிஸ்து மனுஷகுமாரன் இருந்தப்ப என்ன சொன்னார். ஆனால் அதை நீ கேட்காம உனக்கு தெரியாமலே, சரி ஒன்றும் சொல் புத்தி இருக்கணும், இல்லைன்னா சுய புத்தி இருக்கணும். என்ன ஒருத்தவன் பார்த்து கற்றுப்பான், ஒருத்தவன் என்ன படிப்பினை அனுபவப்பட்டு கற்றுப்பான். இது ரெண்டுமே உனக்கு இல்லையே அப்படின்னா நான் உமாசங்கரை பார்த்து நான் கேட்பேன். எதுக்கு இவங்களை பிரதர் சரவணா, பிரதர் ஜெஸ்வின்னு எதுக்கு போடுறான்? பரிசுத்தவான்களை பேரை வாடா போடான்னு இவன் பேசுவானா? எது பரிசுத்தவான்களை வாடா போடான்னு பேசுவானா? அவருக்கு ஸ்நேகிதனா, உனக்கு ஸ்நேகிதனான்டா. நண்பர், பைபிளில் நண்பர் ஆபிரகாம் பேசினார், நண்பர் பேதுரு பேசினார், நண்பர் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசினார், நண்பர் தீமோத்தி பேசினார். அப்படின்னாண்டா பேசணும். நம்மளை இயேசு ஸ்நேகிதன் அப்படின்னாண்டா சொல்கிறாரு. உனக்கும் எனக்கும் அப்போ அவங்க ஸ்நேகிதனாண்டா, வயசில் மூத்தவங்களாக இருந்தாலும் ஸ்நேகிதனாண்டா ஆவியில், அப்படிதான்டா பேசணும். நீ இவங்கள மட்டும் ஸ்நேகிதன்னு சொல்கிற. பிரதர் சரவணு, பிரதர் ஜெஸ்வின்னு, டே உட்காரா, போடா, வாடா, யூடியூப் அப்படி போடுறா, எப்படி போடுறா, வாடா போடான்னு பேச வேண்டியதுனாண்டா. எதுக்கு இவங்களுக்கு மரியாதை தர? அப்போ உனக்குள்ளார எந்த ஆவி இருக்குது? பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்த மாட்டல்ல. பரிசுத்த ஆவியானவரை நீ துக்கப்படுத்திட்டு பரிசுத்த ஆவியானவர் பேர்லேயே நீ பேய் விரட்டுறா, நோய் விரட்டினா அப்படின்னா, கடைசி காலத்தில் என்னை நோக்கி நீங்கள் பிதாவே உம்முடைய நாமத்தில் நாங்கள் பிசாசை விரட்டுவோம், நோய்களை சுகமாக்கணும் அப்படின்னா, அக்கிரம செய்காரர்கள் என்னை விட்டு அகன்று போடும், உங்களை யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாராடா பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கு என்னடா விளக்கம் வச்சுருக்குற? ஏன்னா உமாசங்கர் மனம் தெரிஞ்சு கூட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதான்னு நானும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கேட்டால் உனக்கு எனக்கு என்னடா, நீ யாரோ நான் யாரோ, அண்ணா நீ அப்பா இயேசுன்னு சொல்லி மாய்மாலம் பண்ணின்னு இருக்க. எதுக்குடா கமாண்டை டெலிட் பண்ண? நீ என்னடா சீசர் என்ற முறையில் என்னடா சொல்கிற? நம்ம மூஞ்சில் காலத்து போவாங்க, நம்மளை அசிங்கமாக பேசுவாங்க, தரக்குறைவாக பேசுவாங்க, அதெல்லாம் இயேசுக்காக நம்ம ஏற்றுக்கணும்னு சொன்ன நீ இந்த கமாண்டை ஏன்டா டெலிட் பண்ண?
ஜனங்களே பாருங்கள், ஜனங்களே இங்கே பாருங்கள், ஏற்கனவே இந்த ஷார்ட் வீடியோ போட்டு இது 1600 பேர் பார்த்துட்டாங்க. ஐஏஎஸ் உமாசங்கர் முட்டா பீஸ்ன்னு போட்டுருக்கேன். ஏன் இந்த கமெண்ட் போட்டேன்னா, இவன் என்ன சொல்கிறான், கிறிஸ்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் சகிச்சுக்கணும். எப்படி இயேசு சொன்ன மாதிரியே ஒரு நடக்கிறதா காட்டிக்கிட்டு இந்த ஐஏஎஸ் உமாசங்கர்னு அவனுடைய வீடியோலேயே போயிட்டு நான் கமெண்ட் போட்டுருக்குறேன். லிங்கை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் போட்ட லிங்கை ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இவர் அன்னை தெரசா மாதிரி என் முகத்தில் துப்பிக்கோங்க, ஏன்னா அதனால் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சத்தியத்துக்கு இயேசுக்காக நான் நான் இதை வாங்கிக்கிறேன், இந்த எச்சையை வாங்கிக்கிறேன், இந்த அசிங்கமான வார்த்தையை வாங்கிக்கிறேன் அப்படின்னு இந்த கமாண்டை வச்சு இந்த கமாண்டை வச்சு அங்கே உக்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே சுற்றி உக்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, எடுத்தது இந்த உட்காந்து இருக்கிற டிசபிள்ஷிப் என்ற இந்த மக்கள்கிட்ட இதை பாருங்க, ஒருத்தவன் ஒரு சகோதரன்னு ஒரு சகோதரியை இப்படி என்னை முட்டாள் பீஸுன்னு போட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இது மாதிரிலாம் நம்மளை போடுவாங்க, ஏன்னா இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு இந்த கமெண்ட்டை டெலிட் பண்ணிவிட்டு மாய்மாலம் பண்ணிக்கிட்டு இருக்கா? 1600 பேர் பார்த்துருக்குறாங்க இந்த ஷார்ட் வீடியோவை. ஏதோ 1600 பேர். மாய்மாலம் பண்ணாத. காரி துப்பினாங்கன்னா காரி துப்பந்தா அப்படியே வீடியோவை வை, கமெண்டாக வை. அப்போ தான் நீ சுத்தமான இருதயம் உள்ளவன், பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே தங்கியிருக்கிறான். மேட்ரு இவர் இருக்கிறாங்க. வர சத்தியம் கற்றுக்கணுன்னு வர மக்களுக்கெல்லாம் இவர் அட்வைஸ் பண்ணுவார். என்ன பண்ணாலும் அவங்களாம் நம்ம சகோதரிகள்னு சொல்லிவிட்டு இங்கே போய் இவர் கமெண்ட்டை டெலிட் பண்ணுவார்ல. யார்? உமாசங்கர். மாம்சத்தில் போதிச்சா இப்படி தான் இருக்கும். உனக்கு எனக்கு என்ன கடிந்து கொண்டு புத்தி சொல்லு அப்படின்றாரு. நீ என்னை பார்த்து கேட்கலாம், பேயை விரட்டினா நோயை விரட்டினான்னு. நான் அதுக்கு அடுத்த பாயிண்ட்டை கேட்குறேன். என்ன அக்கிரம செய்கைக்காரில் என்னை விட்டு அகண்டு போகண்டான்னு சொல்கிறாரு. அதுக்கு நீ ஆன்சரை சொல்லிட்டு பண்ணு. நான் என்ன பேக்கெண்டில் பண்ணின்னு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. ஓகேவா? ஏசு அப்படின்னு சொல்லி சீசத்துவம் அப்படின்னு சீசன்னா யார், விசுவாசினா யாருன்னு உனக்கு தெரியுமா? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமார பரிசுத்தாவினால ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு சீசராக்கணும் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு மட்டும்தான் குறிக்கோள்னு வரவங்களுக்கு பேர் தான் சீசன். விசுவாசினா என்ன தெரியுமா? ஓகே உன்னுடைய வார்த்தையை கேட்டு டக்குன்னு ஆமாம் இயேசு தான் உலக ரட்சகர் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறவங்க யதார்த்தமாக இருக்கிறவங்க பேர் விசுவாசி. ஏன்னா அவங்களுக்குள்ளார அந்த பக்தி வைராகியம் விசுவாசம் வளர்கிறதுக்காக இயேசு என்ன பண்ணுவார்? பேய நோயை வந்து சுகமாக்குவார். நீ அதை சுகமாக்கிட்டு வாசி, உனக்குள்ளார பெருமை வந்துடும்ப்பா. என் மூலியம் வந்து அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது. உனக்குள்ளார அந்த சுயத்தை டெஸ்ட் பண்ணதுக்கு தான் இந்த டெஸ்ட்டு. ஒரு மனுஷனுக்குள்ளார பேய் ஓட்டுறோம் நோய் ஓட்டுறோன்னா அவன் ரெவரண்ட் அப்படின்னு போர்டு போட்டுப்பான். இங்கே அற்புத சுகமளிக்குவா, அங்கே அப்படி இங்கே அப்படி அப்படின்னு பேனர் கட்டி அவனோட பேர் பிரஸ்தாபப்படுத்துறதுக்காக அவன் பண்ணுவான். அதனால தான் அவர் சொல்கிறாரு, டேய் நீ பேயை ஓட்டினாலும் சரி நோயை சுகமாக்கினாலும் சரி அது செய்கிறது எல்லாம் நான்டா. அந்த விசுவாசத்தில் வளர செய்கிறது நான்டா. அதை தவிர நீ என்னடா எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கிற? உன் சொத்தை விற்று கொடுத்துட்டியா? நீ சொத்தை விற்று கொடுத்துட்டியா? சீசர்னா எப்படிரா? அப்போஸ்தலனாகிய பவுலை நான் தெரிந்து கொண்டேன், புறஜாதியான மக்களுக்காக அப்போஸ்தலனாகிய பவுலை நான் ஏற்படுத்தினேன். சவுலாக இருந்த பவுலை நான் மாற்றினேன். அது மாதிரி நீ அம்மனை கட்டியா நீ படுக்கிறதுக்கு ரெடியாடா? என்ன 4 கார் வச்சுன்னு இருக்குல்ல, 3 காரையும் விற்றுட்டு 1 கார் மட்டும் வச்சுக்கோடா அப்படின்னு உனக்கு ஏன் பரிசுத்த ஆவியானவனுக்குள்ளார இருந்து உமாசங்கர் ஏன் பேசலை? 2 சொத்து இருந்தால் 3 சொத்து இருந்தால் அது எவ்வளவு? எனக்கு இது போதும். மிச்சம் இருக்கிறத வந்து படிப்பு செலவுக்கு ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாம் அந்த செலவுக்கு அப்படி வந்து செலவு பண்ணிட்டியா? நான் உன்னை கொஸ்டின் கேட்டேன்னா அந்த கொஸ்டினை நான் என்னை ஃபஸ்ட்டு கேட்டுக்கணும். ஓகேவா? நோயை விரட்டணும் பேயை விரட்டணும் அப்படின்னு சொல்கிறல. உசிலம்பட்டியில் ஆளுங்க இருக்காங்கடா. உசிலம்பட்டியில் ஆளுங்க இருக்கிறாங்க, கண்ணு தெரியாத மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. நீ வந்து அவங்களுக்கு கண் பார்வை வர வச்சுருப்பாங்க, பார்த்துடலாம். கண் பார்வை வர வச்சுட்டு பார்த்துடலாம். ஒருத்தவன் இயேசுவை ஏற்றுக்கிட்டானா அவன் இப்படி வாழ்வான் அப்படி வாழ்வான். நான் உலகத்தை நல்லது போல் நீங்களும் உலகத்தை நல்ல அப்படி வாழ சொல்லியிருக்கிறாரு. நீ இந்த கமெண்ட்டை வந்து டெலீட் பண்ணிவிட்டு உண்மையான இயேசுவை நீ ஏற்றுக்கிட்டு இருந்தேன்னா அந்த மாதிரி ஒருத்தன் இப்படி தான்ப்பா உங்களுக்கு வரும். இந்த மெசேஜை நீங்கள் டெலீட் பண்ணக்கூடாது. உங்களை பற்றி அசிங்கமான வார்த்தை கூட இங்கே போடுவாங்க. ஏன்னா இதை ஹைட் பண்ணக்கூடாது. கமெண்ட்லேயே ரிப்ளை எப்படி போடணுன்னா, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார்
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்க்கணும். அப்படி தானே நீ ஃபஸ்ட்டு உனக்கு மனசில் வந்திருக்கணும். நீ அப்படி தானே வந்து உனக்குள்ளே உன்னை சுற்றி உள்ள ஜனங்களுக்கு வந்து போதிச்சிருக்கணும். அங்கே போதிக்கிறது ஒன்று, இங்கே செயலில் ஒன்றும். அதனால தான் நீ மாயமாலம் பண்ணுற அப்படின்னு சொல்கிறான். இது என்ன சொல்கிற? அவசரமாக பேசுகிற. ஃபஸ்ட்டு இயேசுனா யார், கிறிஸ்துனா யார், என்ன தேவகுமார்னா யார், மனுஷகுமார்னா யார், அதை சொல்லி கொடுக்குறேன். தனியாக சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா குழந்தைகள் போல் பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கணுமாமே. நீ ஏன் நான் என் மூலியம் பரிசுத்த ஆவியானவர் சொன்ன பரலோக ராஜ்யத்தை ஏன்டா நீ ஏற்றுக்கல அப்படின்னா நான் கேட்பேன். எதுக்கு பிளாக் பண்ணிட்டு போகிற? மாயமாலம் பண்ணுற அத்தனை பேரும் என்ன மாயமாலம் பண்ணுறவர்களுக்குள்ள எந்த ஆவி இருக்குது? பெருமையின் ஆவி இருக்கா? என்ன பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரான்னு என்ன நான் நடு ரோட்டில் நான் என்னால் உட்கார முடியும், உன்னால் உட்கார முடியுமா? சவாலா? நீ போய் இயேசுவை விரட்டிட்டு உன்னோட இயேசு அந்தி கிறிஸ்து இயேசுவை நீ உட்கார வச்சுட்டு வர, தெரியுதா? ஒரு வார்த்தை இந்த வெளிச்சம் ஒரு மனுஷனுக்குள்ளார போயிடுச்சுனாவே பரிசுத்த ஆவியினர் போய் தங்குவார். அவன் என்னமேட்டு பாவம் செய்யாதா? பரிசுத்த ஆவியினர் விலகிடுவாருன்னு சுவிசேஷம் சொல்லணும். ஏன்னா நீ இந்த மாம்சம் 100 வயசு வாழ்வியா? 100 வயசுக்கு மேலே என்ன ஒரு மறுவாழ்வு இருக்குது, மறுமை இன்னும் ஒன்று இருக்குது. அதுக்காக நீ இயேசு ஏற்றுக்கோ. ஏன்னா இயேசு ஏற்றுக்கிட்டால் இது கிடைக்கும் அது கிடைக்கும், ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும், இப்படி சொல்லக்கூடாது. ஓகேவா? உன் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. ரைட்டா? மறுமையில் நீ வந்து என்ன ரெட்டத்தனையாக நீ பெறுவ. உலகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், அப்படியே தான் சொல்லியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்கன்னா என்ன பேசுகிறாங்கன்னு லிசன் பண்ணணும். லிசன் பண்ண கற்றுக்கோ உமாசங்கர். என்ன மாய்மாலம் பண்ணிக்கிட்டு கமாண்டை டெலீட் பண்ணிக்கிட்டு என்ன டிஸ்கிரிப்ஷனில் போடுறது திடீர்னு டெலீட் பண்ணுறது எல்லாம் நான் இப்போ வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். உன்னாலே அவன் பேரை சொல்ல முடியலல்ல. பேருக்குன்னா நீ சகோதரன் அப்படின்ற. அப்புறம் என்ன பண்ணுற? இயேசுக்கு விரோதின்ற. யார் இயேசுக்கு விரோதின்றது பார்த்துக்கலாம். என்ன எந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல் வரணும், எந்த பிளைண்ட் ஸ்கூல் வரணும், ஏன்னா உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்னா என்ன நீ கண்ணை என்ன ஓப்பன் பண்ண வச்சிடணும். ஏன்னா நீ தான் பேசின்னு இருக்கிற. பேயை ஓட்டணும், நோயை சுகமாக்கணும் அப்படின்னு. அந்த நோய் குருட்டாக இருக்கிற அந்த பேயை விரட்டிட்டு நீ கண்ணை தெரிய வச்சிடு எல்லாருக்கும். நான் அதை சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னா நான் இயேசுவோட ஃப்ரெண்டு. ஓகேவா? என்ன செய்யறது அவரு, நான் கிடையாது. என்ன நான் சுவிசேஷம் சொல்லுவேன். ஏன்னா ஏற்றுக்கிட்டு பாவம் செய்யாதபடி ஒரு ஆத்மா வாழ்ந்துச்சுன்னா அது ரசிக்கப்படும். ஏன்னா நாளைக்கு கண்ணு தெரிஞ்சாலும் சரி, கண்ணு தெரியாதாலும் சரி, ஊனமாக இருக்கிறவங்க நல்லா நடந்தாலும் சரி, ஏன்னா வியாதி வந்து சரியானாலும் சரி, பேய் விரட்டினாலும் சரி, ஆனால் அவன் கிறிஸ்துவின் அந்த 2 வசனத்தை, இயேசு கிறிஸ்துவின் 2 கட்டளையை கை கொண்டு நடந்தால் தான் அவன் ரசிக்கப்படுவான். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். நீ என்ன சொல்கிற? அதில் என்னன்னு சொல்கிற? அதே தான் நானும் சொல்கிறேன். நீ சொன்னதை வாசி நான் சொல்லல. எனக்கு இயேசு எனக்கு வந்து பேசின வாசி ஈவினிங் 7 மணிக்கு தூங்கி நின்றப்போ பேசின வாசி நான் சொல்கிறேன். ரைட்டா? சின்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி போதிச்சிருப்பார். அதனால் நீ பெரியவன் நான் பெரியவனும் கிடையாது. ஒரே சரீரம், கிறிஸ்து வந்து ஒரே சரீரம். அந்த ஒளியிலிருந்து தான் சகலமும் படைக்கப்பட்டுள்ளது. நீயும் படைக்கப்பட்டுள்ள, நானும் படைக்கப்பட்டுள்ள. ரைட்டா? ஒரு கை வலது கை வந்து இடது கையை பார்த்து கிண்டல் பண்ணாது, இடது கை வந்து வலது கை பார்த்து கிண்டல் பண்ணாது. ரெண்டு கைக்குமே கட்டளை எடுத்து என்ன இயேசு என்ற தெய்வம், மூளையாக இருக்கிற அந்த தெய்வம், பிரெயினாக இருக்கிற அந்த தெய்வம் கட்டளை எடுத்து. அதனால் 2 கையும் ஆடுது, அசையுது. என்ன அங்கேருந்து கமெண்ட் வருது, அதுக்கேற்ற மாதிரி மூமெண்ட் ஆகுது பாடி பார்ட்ஸு. அதை விட்டுட்டு என்ன நான் இதை செய்ய மாட்டேன், மாயமானம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 1600 பேர் இந்த ஷார்ட் வீடியோவை பார்த்துருக்குறாங்க. ஏன்னா ஐஏஎஸ் உமாசங்கர் முட்டா பீஸ் அப்படின்னு ஒன்று ஆனால் ஆர்வக்கோளாறு முட்டான்னா 500 பேர் பார்த்துருக்குறாங்க வீடியோவை. ஏன் கிறிஸ்துனா யார், இயேசுனா யார் ஒன்று நீ தெரிஞ்சுக்கிட்டு ஆமாம்ப்பா அப்படின்னு சொல்லணும். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதான்னு சொல்கிறேன். ஸ்நேகிதனா மோசஸ் ஸ்நேகிதனா, இயேசுக்கு ஸ்நேகிதனா, நம்மளுக்கு ஸ்நேகிதனா? அப்போனா நண்பர் மோசஸ் இப்படி பைபிளில் சொல்லியிருக்கிறாரு, நண்பர் பேதுரு சொல்லியிருக்கிறார், நண்பர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லதை விட்டுட்டு மாம்சத்தில் இங்கே வந்து பிரதர் ஜெஸ்வினா, பிரதர் சரவணா, இதுக்கு மட்டும் ஏன்டா பிரதர்னு போடுறா? அவங்கள வச்சு தாண்டா சாட்சி நம்மளுக்கு சொல்ல வச்சுருக்கிறாரு இயேசு குறித்து.
இயேசு பற்றின சாட்சி நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க அப்படின்னு தான் பேதுரு, அப்போஸ்தலனாகிய பவுல், மற்ற 10 பேரும் இருக்கிறாங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் அவங்க மூலியம் பேசின அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காம துக்கப்படுத்தின்னு இருக்கிறார். இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? மாசத்தில் நீ இருக்கிற பெருமையின் உச்சத்தில் நீ உட்காந்து இருக்க. உனக்குள்ளார பெருமையை தூக்கி போடு உமாசங்கர், உனக்குள்ளார பெருமையை தூக்கி போடு. கிறிஸ்து வந்து போதிப்பார். கிறிஸ்து வந்து போதித்த பிறகு உன்னோட போதனை வேறு மாதிரி இருக்கும். தெரியுதா? பேய் ஓட்டுது, நோய் சுகமாகுது அப்படின்னா நீ போய் பண்ணிவிடு. நீ இது வரைக்கும் எத்தனை பேர் நீ வந்து சீசத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாயமரம் பண்ணி எல்லாரும் போயிட்டு வந்து எத்தனை பேரை என்ன குணமாக்கி இருக்கிற? குணமாக்குறது அவர் கையில், பேய் ஓட்டுறது அவர் கையில். நீ என்ன பண்ண? சீசன்னா யார்? எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் சொன்ன இடத்துல அங்கங்கே போயிட்டு தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுறது. ஓகேவா? தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுறது. நீ என்னை பார்த்து கேட்கலாம், நீ அதை பண்ணியா அப்படின்னு என்னை பார்த்து கேட்கலாம். தெரியுதா? நீ எப்படி என்ன ஏழைகளுக்கு போய் பண்ணுறியோ, எப்படி பேயை விரட்டினான்னு பண்ணுறியோ, அதை நாங்கள் போயிட்டு எங்களுக்கு போதிச்ச அந்த சத்தியத்தை சொன்னோடனே ஒவ்வொருத்தனுக்குள்ள என்ன தரிசனத்தில் பேய் ஓட்டின்னு இருக்கிறோம். எது? தரிசனத்தில் சொப்பனத்தில் பேய் ஓட்டின்னு இருக்கிறோம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்து. ஏன்னா இதை நீ ஏற்றுக்கிட்டேன்னா உனக்குள்ளார அந்த பரிசுத்த ஆவியினர் கிரியை பண்ணி நான் சொல்கிறது பொய்யா நிஜமானு உனக்கு காட்டுவார். இந்த நான் போட வீடியோ எல்லாமே என்ன மேட்டுமைக்காக வீடியோ போடல, ஒருத்தவனை குற்றம் சாட்டத்துக்காக வீடியோ போடல, ஒருத்தவன் அவமதிக்கிறதுக்காக வீடியோ போடல. ஐயோ பரிசுத்த ஆவியினர் இப்படி துக்கப்படுத்தின்னு இருக்கிறான் இந்த மனுஷன், ரைட்டா? மனசு இருந்துக்கிட்டதுக்காக சொல்லத்துக்காக தனிப்பட்ட விதத்தில் உங்கள்கிட்ட வந்து இந்த சத்தியத்தை சொல்லலான்னு வந்தது. நீ என்ன சொல்கிற? குழந்தைகள் மாதிரி நம்ம பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கணுன்னு அங்கே சொல்லிவிட்டு பைபிளில் இருக்கிறத எடுத்து வாசிச்சுட்டு இந்த பக்கம் என்ன மாயமாலம்? யூடியூபுக்கு பின்னாடி ஒரு முகம், யூடியூப்பில் ஒரு முகம். எதுக்கு மாயமாலம்? அதனால் உமாசங்கர் மனம் திருந்திக்கோ, பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாத. என்ன மோசே அதில் உள்ள அத்தனை பரிசுத்தவான்களும் நம்மளுக்கு சிநேகிதன். ஓகே, மரியாதையாக பேசு. அவங்களுக்குள்ளார இருந்து வந்த வார்த்தைக்கு பேர் பரிசுத்த ஆவியானவர். மோசே பேசினா, பேதுரு பேசினானா? பேதுரு பேசலை. பேதுருக்குள்ளார இருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசினார். உனக்கு புரியுதா புரியலையா? உனக்கு புரியுதா புரியலையாடா? எப்படின்னா நான் பேசுவேன். எனக்கு பக்தி வைராகியம் இப்படி பேச சொல்லுது. எவனாத்தான் பரிசுத்த ஆவியானவரை அவன் இவன் அப்படின்னு பேசி நின்றீங்கன்னா மாம்சத்தில் நீ பார்த்த வச்சு தான் மரியாதை கொடுக்க மாட்டேன்ட்ட. பேதுருவை மாம்சத்தில் பார்க்குற. பேதுரு மாம்சத்தில் பார்க்குறதா இயேசுவை நீ மாம்சத்துலான்டா பார்ப்ப. பவுலை மாம்சத்துலான்டா பார்ப்ப. பவுல் எதனாலடா அப்படி பேசினாரு? பவுல் எதனாலடா அவருக்கு சவுல அந்த பவுல் ஏன்டா மாறணும்? ஜனங்களே, இந்த உமாசங்கர் என்ற ஒரு மனுஷன் மத்திய மார்க்கு லூக்கா யோவானை தான் கடைப்பிடிக்கணும். 5, 6, 7 மத்தியாவை தான் கடைப்பிடிக்கணும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதுதான் சத்தியம். என்ன ஆனால் மாய்மாலம் பண்ணக்கூடாது. காரி துப்புனாங்கன்னா என்ன உங்கள் எதிர்க்க ஒருத்தவங்க சாட்சியாக இருக்கணும். ஏசு நம்மளுக்கு சாட்சியாக தானே இருந்தார். காரி துப்புனாங்க, அடித்தாங்க, கொட்டினாங்க. இப்போ யாருன்னு சொல்லு, உன்னை கொட்டிருந்து யாருன்னு சொல்லு. என்ன முடிஞ்ச சிலுவையிலேருந்து கீழே இறங்கி வா அப்படின்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் அமைதியாக வந்து தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தாரா? அது மாதிரி போதிக்கிற இந்த போதகனை இந்த என்ன தன்னைத்தான் காட்டுக்கிற இந்த உமாசங்கர் என்ன இந்த பாரு என்னை அசிங்கமாக பேசியிருக்கிறாங்க. என்ன உங்களுக்கே இதே மாதிரி பாடு வரும். ஏன்னா இயேசுக்கே வரப்போ இயேசு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? அதாவது என்ன துக்கப்படுத்தியிருக்காங்க, என்ன மாதிரியே உங்களையும் துக்கப்படுத்துவாங்க. ஏன்னா இது ஒன்றும் புதுசு கிடையாது, அதனால் நீங்கள் அதை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த கமாண்டை அப்படியே வந்து ஆனில் வச்சுருக்கணும். எதுக்கு இதை மூடி மறைக்கிறாப்புல? இப்போ தெரியுதுங்களா? மாம்சம் உள்ளார இருக்குது. மாம்சத்தோட கிரியை ஆவி உள்ளார இருக்குது. என்ன நீ கமெண்ட் போடு, நான் எந்த கமெண்டை டெலிட் பண்ண மாட்டேன். இன்னொரு சேனல் இருக்குது எனக்கு. ஏன்னா மாம்சத்துக்குன்னா மாம்சத்தில் பேசுவான், ஆவிலன்னா ஆவியில் பேசுவான். இன்னொரு சேனல் எனக்கு இருக்குது. தெரியுதா நான் எப்படி பேசியிருக்கிறேன் அப்படின்னு? ஏற்கனவே உமாசங்கருக்கு தெரியும். மாம்சனா மாம்சம், ஆவினா ஆவியில் வந்து பேசுவேன். எனக்கு உமாசங்கருக்கு என்ன ஏசு என் அப்பா அப்படின்னு சொல்கிறாப்புல உமாசங்கர். டே ஏசு எனக்கு அப்பண்டா அப்படின்றேன். நீ சொல்கிற இயேசு வேறடா, நான் சொல்கிற இயேசு வேறடான்னு சொல்கிறேன். அதுதான் இங்கே கான்செப்டே தவிர தனிப்பட்ட எந்த மாம்சத்துக்கு உண்டான விரோதம் கிடையாது. இது ஆவிக்கு உண்டான யுத்தம், ஆவிக்குரிய யுத்தம். ஓகேங்களா? அதனால் இந்த கொஸ்டின்லாம் கிறிஸ்துனா யார், இயேசுனா யார், ஏன் என்னை விட்டு அகண்டு போங்கள்,
ஏன்னா அப்படின்னு பிதாவை உங்களுடைய நாமத்தில் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு அவங்ககிட்ட கொஸ்டின் கேளுங்க. ஏன்னா அவன் கரெக்டாக சொல்லிட்டான பார்க்குறேன், இல்லைன்னா நான் உங்களுக்கு அதுக்கான விடையை சொல்கிறேன். இதில் நான் பெரியவன் அவன் பெரியவன் இல்லைங்க. நம்ம எல்லாமே ஏன்னா கிறிஸ்துவன்ற ஆலயத்தில் ஒரு அங்கமாக ஒரு செங்கலாக இருக்கிறோம். அது தெரிஞ்சுக்கணும்ல, எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்ல. மேட்டுமே இருக்கக்கூடாதுல்ல, மேட்டுமே இருக்கக்கூடாதுல்ல. என்னை அடித்தா கூட நான் வாங்கிப்பேன், என்னை திட்டினா கூட நான் வாங்கிப்பேன் கிறிஸ்துவ நிமித்தம். மாம்சனா மாம்சத்தில் காட்டுவேன், ஆவினா ஆவியில் காத்துவேன். அதுதான் எனக்கு பரிசுத்த ஆவியனை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா எனக்கு இந்த மாய்மாலம் பண்ண தெரியாது. முகத்துக்கு நேராக நான் பேசிட்டு போகிற ஆள். அது என் வீடியோ பார்த்தீங்கன்னாவும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வாழ்ந்தவராக 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனாக வாழ்ந்தவர் தான் இயேசு. அவர் இப்போ கிறிஸ்து இயேசுவாக இருக்கிறாரு. அன்றைக்கி கிறிஸ்து இயேசுவாக இருந்தார், இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். வார்த்தையை ஏற்றுக்கிட்டாரு. இப்போ நான் இயேசு என்ற வார்த்தையை ஏற்றுக்கிறேன். ஏன்னா அந்த வார்த்தை எனக்கு பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறாரு. அவர் இயேசு கொடுத்து சாட்சி சொல்லார். ஏன்னா என்னை துக்கப்படுத்துகிறான்டா உமாசங்கர், அவனுக்கு புத்திமதி சொல்லிட்டான்னு உந்துதல் பண்ணுறாரு. அதனால நான் சொல்கிறேன், வேறு எதுவும் ரீசன் கிடையாதுன்னது இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆமென்.